everyone. Good morning, good afternoon, good evening, whatever time you're watching. Welcome to my channel. இது உங்கள் friend Nimi from Gardening Diary. இந்த வீடியோ வந்து நர்சரியில இருந்து ரோஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பாட்லயோ ஸ்மால் நர்சரி பேக்லயோ இருந்துச்சுன்னா அதை எப்படி பாட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரீசெண்டாக நம்ம ஒரு ரோஸ் பாட்டிங் வீடியோ பார்த்தோம். அது வந்து எக்ஸிஸ்டிங்காக நான் வீட்டில் வளர்த்த ரோஸு அது கொஞ்சம் குட்டி பாட்டில் இருந்து ஒரு 3 monthsக்கு அப்புறமா ரீபாட் பண்ணோம். ப்ரொசீஜர் சேம் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைஸ் ஆஃப் பிளான்ட் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி வேறு கொஞ்சம் திங்ஸ் கூட நம்ம இதில் வித்தியாசமாக பார்ப்போம். ஸோ இதுதாங்க நான் இப்போ வாங்கிட்டு வந்த ரோஸ். எதுவுமே நல்ல ரோஸ் இல்லை, எல்லாமே இந்த மாதிரி குட்டியோண்டு பாலி பேக் நர்சரி பேக்கில் இருக்குது. இது வந்து 30 rupees ரோசஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சைஸ் ரோஸ். இது பட்டட் ஸ்டெம்மில் இருந்து ஒரு மெயின் ஷூட் தான் இருக்கும். அப்புறமா சிலதில் குட்டி ஸ்டெம்ஸ் இருக்குது, அதுவும் ஹெல்தி இல்லை, ரொம்ப மோசமான குவாலிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். ஏன்னா இதில் 8 அணு வாங்கினதில் 4 அணு வந்து என்கிட்ட இல்லாத டைப், அதனால் வாங்கினேன். சிலதில் 2 அணு கூட வாங்கியிருக்கேன், ஏதாவது ஒன்று வந்தால் வரட்டும் அப்படின்னு. பிகாஸ் இனி இது ஃபுல்லும் க்ளீன் பண்ணி ப்ரூன் பண்ணி அப்புறமா தான் நடணும். ஏன்னா நார்மலி நம்ம வாங்குறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட்ஸ் வந்து நம்ம ப்ரூன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம நார்மலாக பார்க்க மாட்டோம். இப்போ இது புது லோட்லேருந்து வந்தது தான். அப்போ நிறைய ஸ்டெம்ஸ் உடஞ்சிருக்கு சிலதில். அப்புறமா அந்த மண் அந்த கவருக்குள்ளால பார்த்தோம் அப்படின்னா பெரிய சீட் ஆகலை, ரொம்ப லூஸாக இருக்குது அந்த சாயில். ஸோ அதனால் இது எத்தனை ரோஸ் வரும் தப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பாக்கி எல்லாம் த்ரிப்ஸ் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது, பட் ஐ வாண்டட் டு ட்ரை. அண்ட் சில ரோசஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் அதோட கலர்ஸ் மாறி இருக்குதா, அந்த ஃப்ளவர் கலர் தெரியல. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த சாயில்லாம் வந்து சரியாக இல்லாமல் ரொம்ப அசைஞ்சு மொத்த பிளான்ட்டுமே டிஸ்டர்ப் ஆகி போயிருக்கும். நான் இது வாங்கிட்டு வந்து 2 days ஷேடில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா என்னோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு. இன்றைக்கி மார்னிங் தான் நான் அதை வந்து ரீபாட் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இது குட்டியோன் ரோஸ் இல்லையா, ஸோ அதனால 6 inch பாட்டில் நான் ரீபாட் பண்ணுறேன். 30 rupees ரோஸ்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதில் ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பட் எல்லாத்தையுமே நான் 6 inch பாட்டில் தான் பாட் பண்ண போகிறேன். இதுதான் எடுத்து போட்டிருக்கிற பாட்டிங் மிக்ஸ். இந்த செம்மண் வந்து ஜெர்பராவில் இருந்து நான் எடுத்தது, கொஞ்சம் ஓல்டு சாயில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சது, ஃப்ரெஷ் பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது. மண் கலவை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா. ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் கோகோபீட், கார்டன் சாயில் அண்ட் ட்ரைட் கவுடங் பவுடர். ஸோ இது ட்ரை கவுடங் பதிலாக கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். செம்மண் இருந்துச்சுன்னா ஒரு அரை போர்ஷன் செம்மண் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து செம்மண் வேறு எதாவது பாட் பண்ணுறப்ப கிடைக்கிறத எடுத்து வச்சுருப்பேன், அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். இது போக எனக்கு தேவைப்பட்டேன்னா நான் முன்னாடியே ரெடியாக்கி வச்சுருந்தா கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் இது, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த ட்ரை கவுடங் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணும், இல்லைன்னா பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா மேகட்ஸ் இந்த வார்ம்ஸ் எல்லாம் ஃபார்ம் வரும் சாயிலில், அது ரூட் அப்புறமா சாப்பிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ நம்ம சாயில் மிக்சர் இஸ் ரெடி. பாட் நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். நம்ம வந்து பிளான்ட் நான் எப்படி நடுறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பாட் வந்து எனக்கு சாயில் இருந்த பாட்ஸு, நான் எல்லாமே சேம் சாயில் பாட்டிங் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அதோட சாயிலும் நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த ரெட் சாயிலை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் நடுறப்ப வேறு உரங்கள் மெனியூர் எதுவும் சாயிலில் போட வேண்டாம். லைக் போன் மீலாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஏபியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மண் கலவை நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி லூஸாக நல்லா புலாவ் மாதிரி இருக்கணும். எனக்கு வேறு எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு நமக்கு இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா சாயிலில் வரக்கூடிய டிசீசஸ் எல்லாம் அது ப்ரிவெண்ட் பண்ணிடும். வேப்பம் பிண்ணாக்கு இந்த மாதிரி பவுடராக இப்படி கிடைக்கும். இதெல்லாம் நர்சரியிலே இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் யூஸ்வலி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து நீம் கேக் பவுடர் யூஸ் பண்ணுவோம். இனி என்ன பண்ணுறது அப்படின்னா, இதில் ஏற்கனவே நான் சாயில் நிறச்சிட்டேன் இல்லையா, அதனால் நம்ம வந்து அடியில் எதுவும் ஹோல்ஸுக்கு போட வேண்டாம். இதில் வந்து நான் அது கொஞ்சம் க்ளீனப் பண்ண வேண்டியிருக்கு.
எல்லோ லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ப்ரூனிங், சில இதில் ரோஸ் வாடி இருந்துச்சு, சில இதில் அந்த ப்ரௌன் ஸ்டெம்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே குட்டியோண்டு பிளான்ட்ஸ் தான், அதில் எத்தனை தப்போம் அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது நடுறப்ப நம்ம வந்து இந்த நர்சரி பேக் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்ளால் எடுத்து வச்சு பார்க்கலாம், உள்ளால் மண் அளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. எப்போவுமே நம்ம சாயில் நிறைக்கிறப்போ 1 இன்ச் இல்லாட்டி ஒரு 2 இன்ச்சாவது கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் 2 இன்ச்சு விட்றதில்ல, கிட்டத்தட்ட ஏன்னா இப்போ மல்ச்சிங் நான் பண்ணலை இதுக்கெல்லாம், ஏன்னா இங்கே மழை பெய்யுது இப்போ, அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் நிறச்சிட்றேன். எனக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நேற்று நைட்டு மழை பெய்துச்சு, இன்றைக்கும் இட்ஸ் லைக்லி டு ரெயின், அப்படி தான் வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லுது. ஸோ இதெல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு நம்ம இனி ஒவ்வொன்றா எடுத்து நடலாம். இந்த மாதிரி ஏதாவது பழைய சிசர் வச்சு அந்த பாலித்தீனை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அப்படி கை வச்சே கீறி எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். ஆனால் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக எடுங்க. இப்போ இதில் வந்து அந்த சாயில் உடஞ்சது பார்த்தீங்களா. இன்னொன்று, இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நனைச்சிருக்கணும். இது நான் காலையிலே தண்ணி நனைச்சிட்டேன் எல்லா பிளான்ட்டுக்கும். ஸோ ஏன்னா அந்த ரூட் எங்கேயும் உடஞ்சிடக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்மால் பிளான்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக சீட் பண்ணோன்னா உள்ள வரைக்கும் போகணும், உள்ள சாயில் இருக்குது, அதனால் கொஞ்சம் மண் இன்னும் வெளியே எடுக்கணும். ஸோ அந்த மண் வெளியே எடுத்துட்டு வேப்பம் பிண்ணாக்கு போட்டு நம்ம இது நடணும். நீங்கள் புதுசாக ரோஸ் நடுறதா இருந்துச்சு அப்படின்னா, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் தொட்டியில் வச்சு மண் போட்டு நிரப்பிடலாம், இல்லை தரையில் வச்சாலும் சரி. இல்லாட்டி நார்மலாக கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த மண்ணை கொஞ்சமாக எடுத்து கவனமாக அப்புறமா நடலாம். நான் 2 விதமாகவும் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், நத்திங் ஹார்ம். ஸோ நம்ம இதில் வந்து சாயில் எடுத்துட்டோம், இனி இதை உள்ளால் வச்சு பார்க்கலாம், இது கரெக்டாக உள்ளால் இருக்குதா, நமக்கு அதுக்கு தேவையான ஹைட் எல்லாம் செட்டாக இருக்கா அப்படின்னு ஒன்று வச்சு பார்த்துட்டு நடுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ எல்லாம் ஓகே. அதனால் நீம் கேக் பவுடர் கொஞ்சம் ஒரு கை நிறைய எடுக்கணும்னு இல்லை, இது சின்ன பிளான்ட் தான், 6 இன்ச் பாட்டில் தான் நடுறோம், அதனால் கொஞ்சமாக அப்படி கையில் எடுத்து நான் போட்ட மாதிரி அப்படி உள்ளால தூவினா போதும். இனி இது அதுக்கு மேலே வச்சுட்டு சாயில் போட்டு நிறச்சிட வேண்டியதுதான். அண்ட் இது சாயில் போடுறப்ப இந்த பிளான்ட்டை கரெக்டாக நல்லா சென்டரில் வச்சு அப்புறமா சுற்றி மண் போட்டு நம்ம கை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விடணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அது ரொம்ப லூஸ் சாயிலில், இப்போ செம்மண் களிமண் அப்படின்னா அதோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப இறுக்கமாக இருக்கும் சாயில், ரொம்ப லூஸ் சாயில். இப்போ நம்ம தண்ணி விட்டோன்னு வைங்களேன், சைடெல்லாம் அந்த மண் அப்படியே அடியில் போய் நிறைய கேப் வந்துடும். ஸோ அதனால் நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த சைட்லெல்லாம் நல்லா இருத்தி அமுத்தி அதை வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி சாயிலெலாம் இறுகிற மாதிரி வைக்கணும். இது தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சமாக அடியில் போகும். அண்ட் நான் மல்ச் பண்ணாதனால நான் சாயில் மேலே வரைக்கும் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹாட் ரீஜனில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ டெம்பரேச்சர் ஆல்ரெடி 33க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மல்ச்சிங் பண்ணணும். அப்போ நீங்கள் நடுறப்ப கொஞ்சம் கேப் கீழே விட்டுக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு நம்ம மல்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தன்மையை அதை ரிட்டைன் சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கிறது தானே மல்ச்சிங் பண்ணுறோம். சம்மர் வீடியோ பாருங்கள், அதை நான் அந்த பிளேலிஸ்ட்டை எண்ட் ஆஃப் த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம், மல்ச்சிங் என்னன்னு உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ மல்ச்சிங் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக ட்ரை ஆகாது, மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகியிருக்கும் சாயிலில். ஸோ நம்ம ஒன்று நட்டுட்டோம். ஸோ இது அடுத்த ரோஸு. இந்த ரோஸையும் அதே மாதிரி அந்த எல்லோ லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரைட் ஃப்ளவர்ஸ் டெட் ஹெட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நீம் கேக் பவுடர் போட்டு இதை நீ பாட் பண்ணிட வேண்டியதான். இது ஹைட் எல்லாம் நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ஓகே. இதையும் நான் வந்து அப்படியே தான் அந்த ரூட் பால் அந்த சாயிலோடு சேர்த்து அப்படியே தான் எடுத்து நடுறேன். இனி வேறு அடுத்து பண்ணுற ரோசஸ் வந்து அந்த சாயிலை கொஞ்சம் எப்படி லூஸ் பண்ணி நடுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த குட்டியோன்னு ரொம்ப ஃபைன் ரூட்ஸ் இதில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த ரூட்ஸ் வந்து அடியில் வரைக்கும் இருந்துச்சுது. ஸோ நான் யூஸ்வலாக நடுறப்ப சில டைம் இந்த மாதிரி நடுவேன். அண்ட் எஸ்பெஷலி பெரிய ரோஸாக இருந்துச்சுன்னா இதோட அடுத்த சைஸ் பாலி பேக்கில் வரும், இல்லைன்னா இந்த மாதிரி 6 இன்ச் பாட்டில் கூட ரோசஸ் வரும். அதை எடுத்து நடுறப்ப அந்த அகெயின் பிளான்ட் குவாலிட்டி பார்த்துட்டு சாயிலை லூஸ் பண்ணி தான் நடுவேன். ஏன்னா அது வந்து
ரூட்ஸ் ஃபுல்லும் டெவலப் ஆகலை அப்படின்னா நிறைய சாயில் சுற்றி சும்மா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் லூஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டு நடுறது நல்லது. அண்ட் அது க்ளே இல்லையா, ரொம்ப டைட்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அண்ட் இந்த புது ரூட்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம லூஸ் பண்ணி விட்டோம்னா. அடுத்தது ஒரு எம்டி பாட்டில் நடுறது காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குது, அதுவும் பெரிய பெரிய ஹோல்ஸ். இதை நம்ம அடைக்காமல் விட்டோம் அப்படின்னா சாயில் தண்ணி ஒவ்வொரு முறையும் தண்ணி விடுறப்ப நிறைய மண் வந்து வெளியில் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் அந்த ஹோலை ஒரு லெவல் ஜல்லி, சின்ன ஜல்லி இருந்துச்சுன்னா அதை வச்சு போடலாம். இல்லை இந்த தேங்காய் ஷெல்லில் கோகோனட் சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம், அதோட பீசஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஓட்டைக்கு மேலே நிறைய லேயர் பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொன்று அப்படி வச்சா போதும். இதில் என்கிட்ட பழைய பாட்ஸ் எல்லாம் உடஞ்சது இருக்கும்ல, அதோட இதை பீசஸை நான் வந்து அடியில் அப்படி ஒவ்வொரு ஹோலுக்கு மேலேயும் அப்படி கவர் ஆகிற மாதிரி பெரிய சைஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல வச்சு லைட்டாக சாயில் போட்டுட்டேன். ஸோ அந்த சாயில் வெளியில் ட்ரெயின் ஆகணும் வாட்டர், அதே டைமில் நிறைய மண்ணும் வெளியில் போகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம அது பண்ணுறோம். ஸோ இது வந்து 6 inch பாட் தான். ஆனால் இதோட ஹைட் நம்ம when I say 6 inch 4 inch, இது அந்த பாட்டோட டயமீட்டர், அந்த மேல் போர்ஷன் இருக்குல்ல அதோட டாப் ஆஃப் த பாட்டில் உள்ள டயமீட்டரை தான் நம்ம அந்த இன்ச் கணக்கு தான் பாட் சைஸாக யூஸ்வலாக கன்சிடர் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே 6 inch தான். ஆனால் அதோட ஹைட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்த பாட்டோட கொஞ்சம் கம்மி. பட் அதர்வைஸ் இட் இஸ் ஓகே. இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் ஏதாவது செடி வாங்குறப்போ கிடைக்கிறதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். அப்போது ப்ராப்பகேஷனுக்கு இல்லை ஏதாவது சீட் போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்ஸ் எல்லாம் நான் அப்படி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது 6 months குள்ளால் நம்ம இது 6 monthsக்குள்ளே நல்ல ரூட்ஸ் டெவலப் ஆயிரும். நம்ம அந்த பிளான்ட்டோட க்ரோத்தை வச்சு நம்ம அது வளர்ந்துருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ ஒரு 3 to 6 monthsக்கு அப்புறமா இதை நான் ரீபாட் பண்ண போகிறேன். அப்போ நான் வந்து க்ளே பாட் தானே பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நடுறேன். சிலர் கேட்டிருந்தீங்க பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா அந்த வாட்டர் கேன் பக்கெட் அதில் ரோஸ் வைக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த பாட் பார்த்திங்கன்னாலே ஃபுல் சன்னில் நம்ம விற்கிறப்போ ஒரு 1 to 2 yearsக்குள்ளால் அதோட லைஃப் முடிஞ்சிரும். அதே இது க்ளே பாட், இந்த மண் தொட்டி பார்த்தோம் அப்படின்னா earthen pot ஓட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் ரேட்டில் தான் நமக்கு அதுவும் கிடைக்குது. ஸோ இட்ஸ் குட் டு இன்வெஸ்ட் ஆன் earthen pot. சரி, நம்ம இது அடுத்த ரோஸ் நடுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மெதுவாக அந்த ஒரு விரல் 2 விரல் வச்சு அந்த சாயிலை லேசாக அவுட்டர்லேருந்து உடச்சி போடணும். போடுறப்ப வேறு உடையாமல் பார்த்துக்கணும், கட் ஆகாமல் பார்த்துக்கணும். நல்ல மாய்ஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த அழகாக லூஸாக அது இலகி வரும். அப்போ அந்த குட்டி ரூட்ஸ் கூட உடையாது, கட் ஆகாது, அதில் அப்படியே தொங்கிட்டே இருக்கும். இதே இது நம்ம தண்ணி ஊற்றாமல் அது ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி லூஸ் பண்ண முடியாது. அதனால தான் தண்ணி நனைச்சிட்டு அப்புறமா நடணும். நீங்கள் நடுறது மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைம் பாட் பண்ணுறது நல்லது. நான் இது மார்னிங் பண்ணுறேன். ஸோ எப்படி உடைக்கிறேன்னு பார்க்கிங்க இல்லையா, அந்த கீழே உள்ள ரூட்ஸ் எல்லாமே எதுவுமே உடையலாம், அந்த மாதிரி தான் இருக்குது, சாயில் மட்டும்தான் வருது. அண்ட் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாகவே எடுத்து, ஏன்னா நிறைய பிளான்ட்ஸ் நம்ம ஆன்லைனில் வாங்குறப்போ பெரிய சைஸ் பிளான்ட் வாங்கினீங்கன்னா பேர் ரூட்டாக வரும். அந்த மாதிரி மண்ணெல்லாம் வச்சு வராது, அந்த பெரிய பிளான்ட்டாக இருக்கும். இதை விட 2-3 ஸ்டெம்ஸ் இருக்கும், வெறும் ரூட் மட்டும்தான் இருக்கும். அதுதான் பேர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வர்ற பிளான்ட்ஸு நம்ம வந்து ஃபங்கிசைடில் கழுகி ஊற வச்சு அப்புறமா நடுவோம். இதெல்லாம் அப்படி நடணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக மண் எடுத்து போட்டுட்டு ஜர்பரா பண்ணுற மாதிரி இல்லை, ரோசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நடுறோம். ஜர்பராவில் செம்மண் மொத்தமாகவே எடுத்துருவோம்ல. ஸோ இதில் வந்து அப்படி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் மண் இருக்கட்டும். அப்படி தான் நான் நட்டிருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஷேர் இட் இன் த காமெண்ட் பாக்ஸ். மற்ற ரோஸ் நட்ட மாதிரியே சைட்லெல்லாம் மண் நிறச்சி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி லெவல் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஸோ இப்படி தான் ரோஸ் நடுறது. இந்த மெத்தட்லையோ இல்லை இதில் வேறு என்ன போடணும், இல்லை இந்த மிக்சர் பாட்டிங் மிக்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, ஐ லெட் யூ நோ. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சாடஸ்ட் யூஸ் பண்ணலாமா கோகோபீட்டுக்கு பதிலாக. அது யூஸ் பண்ணாதீங்க. சாடஸ்ட் வந்து மல்ச்சிங்க்கு தான் யூஸ் பண்ணலாம், பாட்டிங் மிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒன்று டீகம்போஸ் ஆகாது உடனே, ரொம்ப இட் வில் டேக்
1 to 2 years. அதுக்கப்புறமா அது நம்ம பிளான்ட்ஸுக்கு இருக்கிற நியூட்ரியன் சாயிலில் இருக்கிறது நம்ம பிளான்ட்ஸ் கொடுக்குறதுலேருந்து நைட்ரஜன் நிறைய எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் கிடைக்காது. ஸோ இது வந்து 2 ரீசன் நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன் ஒருத்தங்க கேட்டிருந்தனால. ஸோ அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ பார்த்தோன்னா நான் வாங்கின அந்த 8 ரோஸே நட்டாச்சு, எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாயில் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் மல்ச்சிங் பண்ணோன்னா இதை விட கொஞ்சம் கீழே தாத்து சாயில் லெவலில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம 1 இன்ச்சு மல்ச்சிங் போடுவோம் இல்லையா. இதுக்கு வந்து இப்போ மென்யூரிங் தேவையில்லை. நான் மென்யூரிங் இப்போ பண்ணுறதில்ல. எப்படினாலும் நம்ம இதுக்கு வந்து மென்யூரிங் ஸ்டார்ட் பண்ணுறது மெதுவாக தான் பண்ணணும். 1 இயர்க்கு அப்புறமா தான் பண்ணணும். 1 மந்த்துக்கு அப்புறமா பண்ணணும். நல்லா வாட்டர் பண்ணிடுங்க. தரவு வாட்டரிங் மேலே வரைக்கும் தண்ணி நிறச்சி நல்லா விட்டுட்டு ட்ரெயின் ஆகிரும். அண்ட் இது வந்து நம்ம தண்ணி விடுறப்ப அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்குள்ளால் அந்த தண்ணி வந்து கீழே ட்ரெயின் ஆகி போகணும். அப்படி கெட்டு நின்றுச்சு அப்படின்னா நம்ம பாட்டிங் மிக்ஸ்லேயோ இல்லைன்னா ட்ரைனேஜ்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாம் தண்ணி நல்லா விட்டுட்டு இதை வந்து ஷேடில் வைங்க. சன்லைட் வந்து ஒட்டும் கிடைக்காத இடத்துல வைங்க. ஏன்னா ஒரு ஃபியூ டேஸ் இப்போ நீங்கள் எஸ்பெஷலி ஹாட் கிளைமேட் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா 1 வீக் நீங்கள் ஷேட்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மெதுவாக மார்னிங் சன் மட்டும் ஒரு 1 to 2 hours கிடைக்கிற மாதிரி மாற்றணும். அதுக்கப்புறமா ஒரு 4 hours சன்லைட் கிடைக்கிற மாதிரி மாற்றணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாம். அந்த ப்ராசஸ் வந்து என்ன, அந்த பிளான்ட் அட்ஜஸ்ட் ஆகி வரணும். ஏன்னா இது ரொம்ப ஸ்மால் பிளான்ட் இல்லையா. ஸோ அதனால தான் just to be on the safer side. நீங்கள் வந்து 30 degreesக்கு கீழே உள்ள டெம்பரேச்சரில் இருந்தீங்க அப்படின்னா 1 வீக் ஷேடில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளால் மாற்றிடலாம். பிளான்ட் அட்ஜஸ்ட் ஆயிரும். எனக்கு இப்போ ரெயின் தான் இருக்குது, வெயில் ரொம்ப இல்லை. ஸோ நான் வந்து 3 to 4 டேஸில் மாற்றிடுவேன். இந்த ரோசஸ்க்கு பெஸ்டிசைடோ ஃபெர்டிலைசிங்கோ ஒரு 2 weeks to 1 month பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது ரூட் வளரணும். இந்த பாட்டிங் மிக்ஸ் இந்த மீடியாவில் அது செட் ஆகி வளர ஆரம்பிக்கணும். புது சைன்ஸ் நமக்கு தெரியணும் வளர்ந்துருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக நம்ம இதுக்கு வந்து ஃபெர்டிலைசிங்கும் பெஸ்டிசைடும் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஸோ பாட்டிங் ரோசஸ் இவ்வளோ தான். ஐ ஹோப் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் இட். மோர் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐல் பி ஹாப்பி டு ஹெல்ப். Marbdium will meet on another video. Till then, connect with me through the channel community page, my Facebook page, Gardening Diary. புது செடிங்க கிடைக்கிறது வாங்குங்க, வளப்போ. Happy gardening. Spend your time wisely. Till we meet again, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary, everyone. Bye-bye.